ஹாய் காய்ஸ், இன்னைக்கு கிட்ட லஞ்ச் பேக் என்னன்னு பார்த்துடலாமா? கிட்ட கொண்டு வாங்க. பொட்டேட்டோ ரைஸ், பொட்டேட்டோ சாதம். அந்த கிட்ட இல்லை, சாப்பாடில் கிட்ட கொண்டு. ஓகே டன். பொட்டேட்டோ ரைஸ் தொட்டுக்க சேப்பக்கிழங்கு ஃப்ரை. அடிக்கடி நம்ம சேப்பக்கிழங்கு சேர்த்துப்போம், நல்லது. அதனால எதுக்கு நல்லது? உடம்புக்கு நல்லது, நல்ல ஞாபக சக்திலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தொட்டுக்கு சேப்பக்கிழங்கு ஃப்ரையா. அப்போ இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக இன்னைக்கு வந்து வெஜிடபிள் இது குக்கும்பர் வெள்ளரிக்காய் இப்போதைக்கு இப்படி கூட மேலே போட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு முக்கியமான ஸ்நாக்ஸ் கருப்பட்டி பச்சரிசி பணியாரம். கருப்பட்டி பச்சரிசி பணியாரம், பச்சரிசி மாவு அரைச்சி கருப்பட்டி போட்டு. அது எந்த கலரில் இருக்கு? கருப்பட்டி போட்டு அந்த கலரில் தான் இருக்கும். பச்சரிசி மாவு அரைஞ்சி வச்சுக்கலாம். என்ன 4-5 தான் வச்ச மாதிரி இருந்தது? 5 வச்சுருக்கேன். போதுமா? போதும். ஓகே, இதான் இன்னைக்கு இதோட லஞ்ச் பேக். பொட்டேட்டோ சாதம், தொட்டுக்க சேப்பக்கிழங்கு ஃப்ரை. இது வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி வெறும் கடுகு மஞ்சள் உப்பு போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் குக்கும்பர் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து இது பச்சரிசி கருப்பட்டி பணியாரம். யார் செஞ்சா? கடையில் வாங்கினதா செஞ்சதா? யார் செஞ்சு? கடையில் வாங்கலாம். வாங்கியிருந்தீங்களோ? செய்ய தெரியுமா உனக்கு அதெல்லாம்? இப்போ இது செஞ்சது யாரு? இப்போ நீ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கணும். டேஸ்ட் பாருங்கள். பேக் பண்ணிடலாமா? இந்த கருப்பட்டி பணியாரம் ரொம்ப ஈஸி. பச்சரிசி மாவு ரெடிமேடாகவும் இல்லை வீட்டில் அரைச்சோ. ஆனால் அரைச்சி கூட நல்லா நான் அரைச்சி தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நமக்கு அரைக்க டைம் இல்லைன்னா மாவு வாங்கி அப்படி டக்குன்னு ரெடி பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கு கீர்த்திகனோட லஞ்ச் பேக். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.